லவ், அஃபேர், ரிலேஷன்ஷிப், சோஷியல் மீடியா அடிக்ஷன். ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன். இங்கே பிரச்சனை என்னென்னா, மோஸ்ட்லி நீங்கள் அந்த விஷயத்துக்கு சூட் ஆக மாட்டீங்க. உங்களுக்காக நீங்கள் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணீங்க? எல்லாமே இருக்குது. அடல்ட் கண்டென்ட் இருக்குது, ஃபேண்டசி இருக்குது, ஃபுட், வாட் எவர் எல்லாமே இருக்குது. அந்த பேரண்ட்ஸாக அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பசங்களுக்கு நீங்கள் தப்பான வழியை காமிச்சிட்டு இருக்கீங்க. மூஞ்சில் மீச மலைக்காக டவுசர் போட்டு இருக்க பசங்களை எடுத்துக்கணும்னு தோணுச்சா எடுத்துக்கணும். இன்னொருத்தர் நான் தான் ஃபர்ஸ்ட் ஆள். என்ன நீங்கள் ஓவராக கன்சியூம் பண்ணாதீங்க. நிறைய குட்டி குஞ்சன்ஸ்லாம் கூட இப்போ நீங்கள் உறுப்புன்னு நினச்சா எல்லாம் பண்ணி தொலை. ஹலோ கைஸ், ஆஃப்டர் லாங் டைம். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே இப்போது கண்டெக்ட்டுக்கு போயிடுவோம். கைஸ், இப்போ நம்ம ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு சீரியஸான இஷ்யூ என்னென்னா, திங்க் பண்ணி பாருங்களேன், வாட் இஸ் அப்படின்னு. மோஸ்ட்லி the common people, the mature people will already know about it, but the thing is almost 50% மேலே people or 60-70 கூட இருக்கலாமே, அவங்களுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ரியலான இஷ்யூ என்னன்றதே தெரியல. பொலிட்டிக்கலாக, ஃபேமிலியாக, ஃபினான்ஷியல் இஷ்யூவாக, லவ், அஃபேர், ரிலேஷன்ஷிப், இதெல்லாமா இந்த இஷ்யூலாம் இருக்குங்க. இந்த இஷ்யூலாம் இல்லைன்னா தாங்க மனுஷங்க எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் சுற்றி. மோஸ்ட்லி மொபைல் ஃபோன் லைக் வாட் எவர். அது என்ன அப்படின்னா சோஷியல் மீடியா அடிக்ஷன். ஓகேங்களா? சோஷியல் மீடியா அடிக்ஷன்றதை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, சொல்லாமலாம் இருந்திருக்காங்க. நிறைய மெச்சூர்ட் பீப்புள்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த மெச்சூர்ட் பீப்புள்ஸ் சொல்லணும்னு நினைக்கிற அந்த பீப்புள்ஸ் கிட்ட அந்த விஷயம் போய் கரெக்டாக சேர்ந்துருக்கான்னு நினச்சோமான்னு பார்த்தா மோஸ்ட்லி போயிருக்காது. எந்த ஒரு மனுஷன் தான் செய்கிற ஒரு விஷயத்தை தான் செய்கிற ஒரு தேடலை தெரிஞ்சு அதை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறானோ அந்த விஷயந்தான் அவங்கக்கிட்ட கனெக்ட் ஆகும். இப்போது ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன். நோ, நாட் அபவுட் ரைட் ஆர் ராங். நான் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், இது எனக்கு வேணும்னு தோணுது ஆர்எல்ஸ் வேணான்னு தோணுது. எனக்கு வேணும்னு தோணுனா அதுக்கான டார்கெட் கிட்டே நான் போவேன். எனக்கு வேணான்னு தோணுச்சுன்னா அதுக்கான சொல்யூஷன் கிட்டே நான் போவேன், அதுக்கான பிளாட்ஃபார்ம் கிட்டே நான் போவேன். ஓகேங்களா? பட் இங்கே பிரச்சனை என்னென்னா, சில பேருக்கு எனக்கு எது வேணும் எது வேணான்னு தெரியாமல் அவங்க மைண்டை ஜஸ்ட் லைக் தட் அப்படியே விட்டுட்டாங்க. இந்த சென்ஸ் மொபைலோட கண்ட்ரோலில் இருக்குது. மொபைலோட கண்ட்ரோல் இந்த சென்ஸ் சோஷியல் மீடியா கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க எதை பார்க்குறவங்களோ அவங்க அதை மனசுக்குள்ளே போட்டு திணிச்சிட்டே இருக்காங்க. ஒரு விஷயத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகிறோன்னா நெக்ஸ்ட் நம்ம அந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சோஷியல் மீடியா உங்ககிட்ட திணிக்குது. பட் ஆனால் நீங்கள் அந்த விஷயத்துக்கு ஆப்டான பர்சனா, நீங்கள் அந்த விஷயத்துக்கு சூட் ஆகிற பர்சனா, மோஸ்ட்லி நீங்கள் அந்த விஷயத்துக்கு சூட் ஆக மாட்டீங்க. ஸோ இதுக்குள்ளேருந்து எப்படி நீங்கள் வெளியே வரணும்? ஓகேங்களா? நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களோட ரியாலிட்டி யாருன்றது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். வாடா இதை ட்ரை பண்ணலாம், வாடா அதை ட்ரை பண்ணலான்னு சோஷியல் மீடியாவை பார்த்து எல்லோரும் நிறைய பேர் நிறைய விதத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கணும்னு நினச்சிட்டு அவங்களோட ரியாலிட்டியை தொலைச்சிட்ருக்காங்க. இதுதான் உண்மை. ஹே கைஸ், இட்ஸ் நாட் அபவுட் சோஷியல் மீடியா சரௌண்டிங் அட்மாஸ்பியர், அது மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஒன்றத்தை பண்ணிகிட்டே இருக்கீங்க, அந்த பண்ணும்போது உங்களுக்கு அது எதுக்கு பண்ணுறீங்க, ஏன் பண்ணுறீங்கன்னு தெரியாமல் நீங்கள் அந்த விஷயத்தில் மூழ்கி போகிறீங்க. செம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கான்டென்ட் க்ரியேஷன் தான். நம்மளை சுற்றி நிறைய கான்டென்ட் க்ரியேஷன், நிறைய வ்ளாகர்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கான்டென்ட்ஸ்லாம் ஷோ பண்ணிவிட்டு அவங்களோட ரீச்சை வந்து அவங்க பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு போகிறாங்க. அவங்களோட ஒர்க் அவங்க பண்ணிகிட்டே போகிறாங்க. அவங்க என்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ அதை பண்ணிகிட்டே போகிறாங்க. அட் த சேம் டைம், அட் த சேம் டே உங்களுக்காக நீங்கள் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்களுக்கு ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு ஷேரு, இது கண்டினியூஸாக வந்துச்சுன்னா அவங்களோட பிஸ்னஸ் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 20% பீப்புள்ஸ் தான் கான்டென்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. மீதி இருக்க 85% அந்த போஸ்ட்டை பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா? யார் இதில் ஸ்மார்ட்? போஸ்ட் போட்டு கான்டென்ட் க்ரியேட் பண்ணி ஏர்ன் பண்ணிவிட்டு போகிறவங்களா, ஆர்எல்ஸ் அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு நீங்களே உருட்டி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க நீங்களா? ஓகேங்களா? இட் டசன்ட் மீன் நீங்களும் கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகுங்க, நீங்களும் போஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. லிமிட்டேஷன் இன் த சென்ஸ், இவ்வளோ நேரம் நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும், தென் ஐ வில் கோ ஃபார் அதர் ஒர்க்ஸ். ஓகேங்களா?
இப்படின்னு ப்ராப்பராக தன்னை மெச்சூர்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. நான் அவங்கள பற்றி சொல்லவே இல்லை, ஓகேங்களா? ஏன்னா அவங்க அதை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவன் நானுமே கூட ஒரு ஒர்க் முடிச்சுட்டு வரோம் அப்படின்னா ஒர்க் டைமில் ஒர்க், தென் வீட்டுக்கு வந்தோடனே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்டு தென் கேமோ ஒரு சோஷியல் மீடியா வாட் எவர் ஏதோ கன்சியூம் பண்ணிட்டு போனீங்கன்னா பண்ணுறீங்க. பட் சில பேர் ஃப்ரம் மார்னிங் டில் ஈவினிங் சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் 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 அப்டேட் 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 ஏதாச்சும் ஒன்றத்தை பார்த்து ஏதாச்சும் ஒன்று தேணுன்னு தன்னை இழந்துகிட்டே இருக்காங்க, தன்னை தொலைச்சிட்டே இருக்காங்க. நீங்கள் தான் ரொம்ப பாவம், ஓகேங்களா? உங்களை காப்பாற்றிக்க உங்களை தவிர வேறு யாராலும் முடியாது. நான் என்ன பண்ணுறேன், நான் ஏன் இதை பண்ணுறேன், நான் எதுக்காக இதை பண்ணுறேன், ஓகேங்களா? நான் இவ்வளோ நேரம் இதை பார்க்குறேன், இதனால் எனக்கு என்ன யூஸு, இந்த யூஸை வேறு எதுனா பண்ணலாமா, ஓகேங்களா? இப்படி யோசிக்கலாம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது ஒன்றும் பெரிய பெரிய மெச்சூர்ட் பீப்புள்ஸ், பெரிய பெரிய டாக்டர்ஸ், பெரிய பெரிய அவங்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. தே நோ வெரி வெல் அபவுட் தேர் செல்ஃப் கிளியர்லி, ஓகேங்களா? அவங்க கரெக்டாக பண்ணுறதால தான் அவங்களோட பொசிஷன்ஸ் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஐடி ப்ரொஃபஷன்ஸ் வாட் எவர் ஒரு பிக் நேமில் அவங்களால இருக்க முடியுது. நான் இங்கே சொல்ல வர்றது இந்த நம்ம சின்ன பசங்க இப்போது ஃபோன் எல்லா கையிலையும் இருக்குது. இல்லாதக்கிட்ட பசங்கக்கிட்ட இந்த ஃபோன் இல்லாத பசங்களே இல்லை, ஓகேங்களா? ஃப்ரம் சைல்டு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது. நம்மளாம் வந்து 90s கிட்ஸ். நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாது, ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லப்போனால் சோடா கார்க்கில் விளாட்றது, இந்த லேபிளில் புக்கில் ஒட்டுவாங்களே லேபிள், அதை நம்ம ஒட்டி விளாட்றது, தென் கல் அடுக்கி வச்சுட்டு 7 ஸ்டார்ஸு, இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் நான் இது வரைக்கும் இந்த ஸ்ட்ரீட்டில் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் நாங்கள் இதெல்லாம் நம்ம விளையாடிருக்கோம். இது ஆக்சுவல் 90s கிட்ஸ்க்கு தெரியும். நம்ம அந்த விஷயத்துலையும் பார்த்துருக்கோம், அந்த எக்ஸ்ட்ரீம்லேயும் இருந்திருக்கோம், இந்த விஷயத்தையும் பார்த்துட்ருக்கோம், இந்த எக்ஸ்ட்ரீம்லேயும் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இஷ்யூ என்னென்னா, இப்போ இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு, இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு, இப்போ இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்சுவல் ப்ளேனா என்ன, ஆக்சுவல் விளையாட்டுனா என்னன்றதே தெரியல, ஓகேங்களா? பாவம் அவங்க ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவை பார்த்து தன்னை மறந்துட்டு தன்னை தொலைக்க போகிற ஒரு சேடான ஜென்ரேஷன் தான் இப்போ இருக்க போகிற ஜென்ரேஷன், இப்போ வளர்ந்துட்டு இருக்க ஜென்ரேஷன். ஆக்சுவலாக அவங்க மெச்சூரிட்டி வைஸ் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்காங்க. சீக்கிரமாகவே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கும். அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் தான் அதோட லைஃபோட சுவாரஸ்யமே இருக்கும். ஒரு 15 வயசில் அந்த பையனுக்கு என்ன தெரியணுமோ அதுதான் அவனுக்கு தெரியணும். ஒரு 10 வயசில் அந்த பையனுக்கு என்ன தெரியணுமோ அதுதான் அவனுக்கு தெரியும். ஒரு 5 வயசில் அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை தான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஓகேங்களா? ஆனால் இந்த மொபைல் ஃபோன்ஸ் நம்மக்கிட்ட வந்ததால் எந்த கண்டென்ட்டும் யார் வேணாலும் பார்க்க முடியும், எந்த கண்டென்ட்டையும் யார்கிட்ட வேணாலும் போய் சேர்க்க முடியுன்றது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இப்போது மோஸ்ட்லி சின்ன பசங்க கிட்ட இருக்க மொபைல் ஃபோன்ஸ்லாம் யாருது? அப்பாவோடது, அம்மாவோடது, ஓகேங்களா? அம்மாவுக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? 25, 30, 40. அப்பாவுக்கு அந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பா பார்க்குற அதே கண்டென்ட் தான் அந்த பையன் வாங்கி அதை பார்த்து ஸ்க்ரோல் பண்ணி ஓ அப்பானா இப்படி இருப்பாங்களா, ஓ அம்மானா இப்படி இருப்பாங்களா, ஓ சொசைட்டினா இப்படி தான் நடக்குமா, ஓ இப்படி தான் திட்டி பேசணுமா அப்படின்னு இருக்காங்க. ஒரு சோஷியல் மீடியாவில் ஒருவும் நல்லது மட்டுமா சொல்கிறாங்க, ஒருவும் கெட்டது மட்டுமா சொல்கிறாங்க, என்னென்ன மாதிரி கண்டென்ட்லாம் வருது. ஆஸ் அ பாய் வீணோ, ஆஸ் அ கேர்ள் யூனோ, ஓகே எல்லாமே இருக்காது. அடல்ட் கண்டென்ட் இருக்குது, ஃபேண்டசி இருக்குது, ஃபுட்டு வாட் எவர் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் அந்த வயசில் அந்த பையனுக்கு அவனுக்கு என்ன சேர்க்கணுமோ அதை மட்டும் சேர்த்தா மட்டும்தான் அவனால் அந்த பர்டிகுலர் லைஃப்பை அங்கே இருக்கிற ஸ்டேஜை அவனால் வாழ முடியும். ஆனால் சின்ன பசங்களால் இந்த அளவுக்கு சிந்திக்க முடியாது, கரெக்டுங்களா? அப்போ இது மோஸ்ட்லி யார்கிட்ட இருக்குன்னா பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்குது. அவங்க தான் மொபைல் ஃபோனை கொடுத்து இந்தா வச்சுக்கோ, என்கிட்ட வராத, நான் என் வேலையை பார்க்கணுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன் என்ன மாதிரி ஜென்ரேஷன்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஜென்ரேஷன். இங்கே எதுக்குமே லிமிட்டேஷனே கிடையாது. சோஷியல் மீடியாவும் இருக்கட்டும், ஒரு வாட் எவர் எது வேணாலும் நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடிய ஜென்ரேஷன். எதுனாலுமே இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்குது. அந்த ஃபாஸ்ட்டாக கிடைக்கிற ஒரு விஷயத்தால் இந்த ஜென்ரேஷன் என்னென்ன மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப லாஸ் பண்ணுறாங்க தெரியுங்களா? அது ப்ராப்பராக ஆஸ் எ பேரண்ட்ஸாக அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் தெரிஞ்சுமே கூட உங்கள் பசங்களுக்கு நீங்கள் தப்பு பண்ணிட்டுருக்கீங்க. இந்த பசங்களுக்கு நீங்கள் தப்பான வழியை காமிச்சிட்ருக்கீங்க. தப்பான வழி இந்த சென்ஸ் அவங்களா இருக்க விடுங்க. அவங்கள அந்த வயசில் கற்றுக்க வேண்டிய விஷயத்த மட்டும் கற்றுக்க வைங்க. ஓவராக சொல்லிக் கொடுக்காதீங்க. ஒரு பொருள் நம்மக்கிட்ட வருது அப்படின்னா அது வெயிட் பண்ணி அதுக்காக காத்திருந்து கிடைக்கிற சந்தோஷத்தை விட இங்கே இமிடியேட்டாக கிடைக்கிற இன்ஸ்டன்ட் ப்ளஷர்ஸ்க்கு ரொம்ப
முக்கியத்துவம் கொடுக்குற ஜென்ரேஷனாக இப்போ இருக்க குழந்தைங்க இருக்காங்க. இது சொசைட்டியை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ரூல். சோஷியல் மீடியாவில் என்ன கன்சியூம் ஆகி கண்டென்ட்டை பார்க்குறாங்களோ அதுதான் விஷயம், அதுதான் ஃபேக்ட் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு குழந்தைங்க தள்ளப்படுகிறார்கள். ஓகேங்களா? இது இப்போது புரியுமான்றது தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்க போகுது. அதை நான் பார்த்துருக்கேன். சின்ன சின்ன பசங்க பேட் ஹேபிட்ஸ் நிறைய பார்க்குறது, மூஞ்சியில் மீச மலைக்காக டவுசர் போட்டு இருக்க பசங்க தான் இப்போ சிகரெட் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். பெரியவங்க கூட ஒரு டீ கடையிலையோ இல்லை ஒரு எங்கேயோ வெளியோ ஒரு சிகரெட் அடிக்கிறதுக்கு அவ்வளோ யோசிப்பாங்க, இல்லைனா தள்ளி பண்ணி யோசிப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய அந்த சிகரெட் அடிக்கிறோட இன்டென்ஷன் என்ன, ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு தெரியாது. மச்சான் இது ஜாலி, மச்சான் இது கிஸ்ஸா அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது, ஒரு பக்கம் கோவம் வருது. கோவம் வந்து நம்ம போய் ஏதாச்சும் கேட்கலான்னு பார்த்தாலும் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, அதிகாரம் இல்லை. இது அதிகாரம், ஸ்ட்ரென்த்து, பவரு இதெல்லாம் தாண்டி ஒரு அக்கறையில் பேசுகிற விஷயம். நான் கன்வே பண்ண வரது என்னென்னா, 5 வயசு பையன் 5 வயசு பையனாக தான் இருக்கும், 10 வயசு பையன் 10 வயசு பையனாக தான் இருக்கும், 15 வயசு பையன் 15 வயசு பையனாக தான் இருக்கும். 5 வயசு பையனுக்கு 15 வயசு பையனோட மெச்சூரிட்டி வந்தால் அவன் என்ன நடந்துப்பான்றது ஆஸ் எ பேரண்ட்டாக நீங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும்போது நீங்களே ஒரு நாள் தெரிஞ்சுப்பீங்க. அது தெரியும் போது நம்ம பசங்களை நம்ம தப்பாக வழி நடத்தி வரோம், நம்ம தப்பான பாதைக்கு கூட்டிகிட்டு போகிறோன்ற ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அது வரைக்கும் உங்களால் இதுலேருந்து வெளியே வர முடியாது. 90s கிட்ஸு 80s கிட்ஸு இவங்கெல்லாம் சொல்லும் போது இந்த பிரித்து பார்க்கும்போது என்னடா இப்படிலாம் இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் நம்மலாம் இவ்வளோ பரவாயில்ல. இப்போ இருக்க பசங்களை நினச்சா ஐயோ, அவங்க கன்சியூம் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ப்ராடக்டும் நம்மலாம் தொடர்றதுக்கே யோசித்த விஷயத்தெல்லாம் இவங்க அசால்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அது நம்மளால் என்னென்னு ஓப்பனாக சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. பட் ஆனால் சொசைட்டியில் நீங்கள் நிறைய இடத்துல நிறைய பேர் நிறைய விஷயத்த பார்த்துருக்கீங்க. அப்படின்னும் போது இப்போ வளர்ந்துட்டுருக்க குழந்தைங்க என்ன விஷயத்த கன்சியூம் பண்ணிகிட்ருக்கான்றது நம்ம டெய்லியும் அவங்கக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலன்னா பசங்க வந்து ரொம்ப தப்பான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. பேரண்ட்ஸ் பசங்கக்கிட்ட பேசுங்க. பசங்க எதுவாக இருந்தாலும் அம்மாக்கிட்ட போய் சொல்லுங்கள். இந்த டிஸ்கஷனோட மெயின் தாட் என்ன தெரியுங்களா? ஸ்டே இன் த ப்ரெசன்ட். ஸ்டே இன் த ப்ரெசன்ட்னா, இப்போ நீ என்ன பண்ண போகிற, இப்போ நீ என்னவா இருக்க, இப்போ உன்னோட வேலை என்ன, இப்போ உன்னோட விஷயம் என்ன, இதை மட்டும்தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும். இதை செஞ்சாலே ஆஸ் அ பேரண்ட்ஸாக நீங்களுமே சரி, ஆஸ் அ சைல்டாகவோ ஆஸ் அ க்ரோயிங் பீப்புள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவங்களோட விஷயம் கரெக்டாக பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நடந்த 2 விஷயம் சோஷியல் மீடியாவில் நான் பார்த்தது. தோனியை பற்றி ஒரு பவுலர் நேம் மறந்துட்டேன், பட் லெஃப்ட் ஹேண்டட் பவுலர், சாரி. அவர் சொன்னார், தோனி வந்து எப்போவுமே அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் தான் அவரோட மூமெண்ட்ஸை கேரி பண்ணிட்டு போவார் அப்படின்னு. அதனால தான் அவரால் நிறைய விஷயத்த பண்ண முடியுது, நிறைய விஷயத்த பாசிட்டிவாக எடுத்து போக முடியுதுன்னு சொல்லுவாங்க. தென் ஃபகத் ஃபாசில் அவர் ஒரு டம் ஃபோன் யூஸ் பண்ணுறதா ஒரு ரீசன்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். டம் ஃபோன்னா என்னென்னா, நம்ம லாங்குவேஜ்க்கு பேசிக் மாடல் மொபைல் வச்சுக்கலாம். அவர் வந்து மெயிலில் மட்டும்தான் ஆக்சசபிளாக இருப்பார். வாட்ஸ்அப்பு, சோஷியல் மீடியா இது எல்லாமே அவர் எதுக்காக யூஸ் பண்ணார் அப்படின்னா, தன்னோட க்ரோத் ரிலேட்டடாக ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணாரே தவிர, அதை வந்து அவர் கன்சியூம் பண்ணி வின் பண்ணல. அவர் அதில் கான்டென்ட் எடுத்து, அவர் அதில் ஒர்க் பண்ணி, அவர் நிறைய ரீல்ஸ் பார்த்து, நிறைய வியூஸ் பார்த்து, நிறைய ஸ்க்ரோல் பண்ணி, நிறைய இன்ஸ்டா மாடல்ஸ்க்கு லைக் போட்டு அப்படிலாம் அவர் வின் பண்ணல. ஓகேங்களா? அவரோட ஒர்க்கில் பேஷனட்டாக இருந்ததால் கான்சன்ட்ரேஷனை கரெக்டாக வைக்க முடியுது. அந்த மாதிரி நம்ம பசங்க நம்ம ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷனாக இருந்தால் இந்த சோஷியல் மீடியா பக்கமே போக மாட்டோம். உங்களை நான் போக வேணாம்னு சொல்கிறது என்னோடய உரிமை கிடையாது, என்னோடய ரைட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இந்தியா இஸ் எ டெமோக்ரஸிக் கண்ட்ரி இல்லை, அப்படி தானே? பட் ஆனால் எதையுமே ஒரு அளவோடு வச்சுக்கலன்னா அப்படின்னா அது ரொம்ப ஆபத்தில் எடுத்துகிட்டு போய் முடியும். உங்களை சோஷியல் மீடியா கிட்டேருந்து நீங்கள் டிடாக்ஸிஃபை பண்ணிக்கணும். டிடாக்ஸிங்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிடாக்ஸ் இப்போது நம்மளுக்கு ஒரு ஹோட்டலில் போய் நல்லா ஃபுல் கட்டிட்டு ஜீரணமாகிறதுக்கு கொக்கோலாவோ இதுவோ குடிக்கிறோமா, சரியாயிடுதா, ஜீரணமாகுதா? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டைஜஷனுக்காக பண்ணுற விஷயம்.
ஒரு ஜிம் போகும்போது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி குடிக்கிறோமா முன்னாடியா, ஒரு டயர்ட்னஸ் போகணுன்றதுக்காக ஜிம் போயிட்டு வந்துட்டோம். பிஃபோர் ப்ரீ ஒர்க் அவுட்க்கு ஒரு ட்ரிங்க்கோ இல்லை ஆஃப்டர் ஒர்க் அவுட்க்கு ஒரு ட்ரிங்க்கோ குடிக்கிறோம்ல, டிடாக்ஸ் பண்ணுறதுக்கு. உள்ளே இருக்க அந்த நீங்கள் நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துருப்பீங்க, நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆசிட்ஸ் ஃபார்ம் தானே. ஸோ இதெல்லாம் நம்ம டிடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்டான ட்ரிங்க் ஒன்று குடிக்கும், வாட் எவர் இட் இஸ். அது ஆஸ் பர் மெடிக்கல் சஜஷன் ஆர் உங்கள் ட்ரைனர் சஜஷன், ஓகேங்களா? அந்த மாதிரி சோஷியல் டிடாக்ஸிசேஷன் இருக்குது, அதை ட்ரை பண்ணுங்கள். என்னென்னா சிம்பிள் டைவெர்ட் பண்ணிக்கிற ஆக்டிவிட்டீஸ் தான். ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் எடுத்து அதை ட்ரை பண்ணலான்னு பாருங்கள். 21 days சேலஞ்ச், 48 days சேலஞ்ச், 100 days சேலஞ்ச். நீங்கள் உறுப்புன்னு நினச்சா எல்லாம் பண்ணி தொலை, இல்லையா? நான் அப்படியே போகிறேன் அப்படின்னா ஏன்னா நான் கொஞ்ச நாள் உருப்படாமல் இருந்தேன். அதனால தான் எனக்கு நிறைய விஷயம் நடந்துச்சு. இதெல்லாம் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஷேர் பண்ணுறது ஒன்றும் என்னோடய தாட். என்னோடய மெச்சூரிட்டிக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நான் பேசியிருக்கேன். இதில் தப்பு ரைட்டெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, ஓகேங்களா? எனக்கு போய் பேசணும்னு தோணுச்சு, நான் பேசுகிறேன். இதில் எடுத்துக்கணும்னு தோணுச்சுன்னா எடுத்துக்கோ, இல்லை எடுத்துக்கலாம் அப்படின்னா 100ல் 1 நீயும் சுற்று, தப்பே கிடையாது. ஆனால் 10ல் 11 நீ வரணும் அப்படின்னா நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணால் மட்டும்தான் முடியும். அதில் ஃபஸ்ட்டு எஸ்கேப் பண்ணுற விஷயம் இந்த சோஷியல் மீடியா கிட்டேருந்து தள்ளிடு. அது உன்னை வேறு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் விடாமல் அப்படியே உன்னை பிடிச்சி வச்சுட்ருக்கு. அப்படி தான் நானும் சம் டேஸாக நான் இருந்திருக்கேன். நான் பட்ட கஷ்டம் வேறு யாரும் படக்கூடாதுன்ற ஒரு மோட்டிவாலையும், எனக்கு வந்து சொசைட்டி மேலே ஒரு சின்ன அக்கறை இருக்குது அப்படின்றதாலையும் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது. இப்போ கூட இதே இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க 100 பேர் இருக்கலாம். அந்த 100ல் ஒரு ஆளாக மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கேனே தவிர 100ல் நான் தான் ஃபஸ்ட் ஆளுக்கு பேசுறது. என்னை விட நிறைய அடி வாங்கினவங்க, என்னை விட நிறைய பாடுபட்டவங்க, என்னை விட ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக, டிப்ரெஸ்டாக, லைஃப்பில் ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. ஸ்டில் தே ஆர் ஸ்ட்ரகிளிங், ஓகேங்களா? பட் ஈவன் தோ நானும் அந்த ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருந்தாலுமே கூட உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்புட்டை கொடுக்கணுன்றதுக்காக என்னோடய டைமை ஒதுக்கி நான் இந்த விஷயத்தை பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இது ஓகே அப்படின்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ப்ரொசீட் பண்ணலான்றத கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஒரு நல்ல பதிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சின்ஸ் ஐ டு ஒன் ஆஃப் த கண்டென்ட் கிரியேட்டர், என்னையும் நீங்கள் ஓவராக கன்சியூம் பண்ணாதீங்க, விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் Venkata Paish. If this content really satisfied yourself, please share this video to your colleagues across the platforms, whatever you wish. நிறைய குட்டி குஞ்சன்ஸ்லாம் கூட இப்போது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. ஸோ அந்த குட்டி குஞ்சன்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன், ஷேர் பண்ணுங்களா அப்படிங்களா, ஓகேங்களா? பை கைஸ். அண்ட் ஒன் மோர் திங், இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளவை யாவும் யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல, தங்கள் புத்தியை மேலும் மேம்படுத்தி கொள்வதற்காக மட்டுமே. டு த பீப்புள் ஆஃப் அவர் ரீசன்ட் பேரண்ட்ஸாக இருக்கவங்க, குழந்தைய பெற்றவங்க, பெற்றுக்கலாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இனிமேல் பெற்றுக்க போகிறவங்க, ஓகேங்களா? அட்லீஸ்ட் நீங்களாவது கொஞ்சம் உங்களோட பாப்பாவுக்கு, உங்களோட சைல்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்றதை யோசித்து ஒரு பிளானோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைங்க, ஓகேங்களா?